அந்த வீடே இரண்டாம் முறையாக சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது. எல்லோர் முகத்திலும் மகிழ்ச்சி ரேகைகள் படர்ந்து நெஞ்சங்களையும் படபடுக்க வைத்தன. இந்த இரண்டாவது குதூகலம் ஆனந்தத்தால் வந்தது. மாலையில் அலுவலகத்திலிருந்து திரும்பிய அவன் வழக்கம் போல பேண்ட் சட்டையிலிருந்து விடுபட்டு லுங்கி சுதந்திரத்திற்குள் தன்னை நுழைத்து கொண்டு முகம் கழுவி பூஜை அறைக்கு சென்று லேசாக நெற்றியில் விபூதத்தை தீரிட்டு கொண்டு 10 வினாடிக்குள் இறைவனுக்கு தன் தியானத்தை சமர்ப்பித்துவிட்டு ஹாலுக்கு வந்து டெலிவிஷன் முன்னிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவனுடைய அம்மாவும் அப்பாவும் இங்கிதம் தெரிந்து வாசலுக்கு சென்று காற்றாட அமர்ந்து கொண்டார்கள். அவனிடமிருந்து டிஃபன் பாக்ஸை வாங்கி கொண்டு சமையலறைக்குள் புகுந்த விலாசினி அவனுக்கு டீ தயாரிக்க ஆரம்பித்தாள். படுக்கை அறையில் முதல் சந்தோஷத்துக்கு காரணமான கீர்த்தனா தூங்கிக் கொண்டிருந்தது. ஒரு மாத குழந்தை. ஆவி பறந்த டீயை ஒரு கோப்பையில் ஏந்தி வந்த விலாசினி ஆனந்தனிடம் அதை கொடுத்துவிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். அவளுக்குள் என்னவென்றே தெரியாத ஒரு உற்சாகம். அது கரைபொறி கொண்டிருந்தது. ஏதோ நல்ல விஷயம் நடக்கப் போகிறது அல்லவா, அல்லது நடந்து கொண்டிருக்கின்றது. அது தனக்கு தெரிந்தவரை வீட்டிற்குள் இல்லை, கணவன் மூலமாக தான் தெரிய போகிறது. ஆவலுடன் அதனுடைய முகத்தை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். மெல்ல அவளை பார்த்து முறுவலித்த ஆனந்தன் நிதானமாக டீயை குடித்து முடித்தான். பொதுவாகவே அவன் வரும் நேரத்திற்கு சன் தொலைக்காட்சி 7 மணி செய்தி ஆரம்பிக்கும். அன்றைக்கு அவனுக்கு என்னவோ தொலைக்காட்சி பெட்டியை முடுக்கவும் தோன்றவில்லை. அது மட்டுமல்ல, அன்று அவன் மனைவியை பார்த்து புன்சிரிப்பை உதித்ததினாலும் வித்தியாசம் தெரிந்தது. என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலிருக்கு என்ற ஆவலுடன் அவனை பார்த்து கேட்டாள் விலாசினி. ஆமாம் என்ற ஆனந்தத்தின் குரலில் செயற்கையாக கட்டுப்படுத்தி கொண்ட மகிழ்ச்சி மலர முனைத்தது. இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸ் GM என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சார். அப்புறம் ஏதோ மிகவும் உற்சாகமான ஒரு விஷயத்துக்கு அவன் வரப்போகிறான் என்பதை அவள் எளிதாக புரிந்து கொண்டாள். ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த என் பதவி உயர்வு பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா, அது இன்று முதல் எனக்கு கிடைத்து விட்டதாக GM சொன்னார். அட அப்படியா? அப்படியே ஜிவ்வென்று பறந்தாள் விலாசினி. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்னாடியே அவனுக்கு கிடைத்திருக்க வேண்டிய உயர்வு அது. ஆனால் எதனாலேயோ அது தட்டி கொண்டே போகின்றது. இத்தனைக்கும் அவனுடைய மேலதிகாரி சக ஊழியர்கள் எல்லாருமே அவ்வப்போது ஏற்படும் சின்ன சின்ன பூசல்கள் தவிர மற்றபடி மிகவும் இணக்கமானவர்கள்தான். அவரவர் திறமையை நிரூபித்து தத்தமக்குரிய சலுகைகளையும் உரிமைகளையும் பதவி வருமான உயர்வுகளையும் பெற்று வருபவர்கள்தான். ஆனாலும் என்னவோ ஆனந்தனுக்கு மட்டும் 3 வருடங்களாக தேங்கி போயிற்று. அவனது உழைப்பு அப்பழுக்கற்றது, குறை சொல்ல முடியாதது. தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்ட சிபாரிசு கடிதம் காணாமல் போய்விட்டதென்று ஒரு காரணம். அதுவரை தலைமை அலுவலகத்தில் அந்த பிரிவில் பணியாற்றி வந்தவர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டதால் அவர் என்ன செய்து வைத்தார், எப்படி செய்து வைத்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை என்று இந்த கம்ப்யூட்டர் காலத்துக்கு பொருந்தாத இன்னொரு காரணம். ஆனாலும் ஆனந்தன் பொறுமையாக காத்தான். தன் திறமை மீது அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. கணவனின் பெருமை தனக்கு பெருமை என்ற ஓகையில் திவைக்கிற விலாசினி உடனே வாசலை பார்த்து சற்று உரத்தே சொன்னாள். அத்தே, உள்ள சீக்கிரம் வாங்க, உங்கள் பிள்ளைக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கான். அவர்கள் உள்ளே வருவதற்குள் அமுக்குத்தனம், இந்த விஷயத்தை கொஞ்சம் சந்தோஷமாக தானே சொன்னா என்னவாம் என்று அவனிடம் கொஞ்சலாக குறைப்பட்டு சொன்னார்கள். ஆனந்தனின் பெற்றோர் உள்ளே வந்தார்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆனந்தா என்று வாழ்த்தினார் அப்பா. ப்ரொமோஷன்னா சம்பளம் கூட தானே என்று வெகுளியாக கேட்டாள் அம்மா. ஆமாம், எனக்கு எப்போதிலிருந்து நிலுவையில் இருக்கிறதோ அப்போதிலிருந்து அரியர்ஸ் தொகையும் சேர்த்து கிடைக்கும் என்று கூறியான். அப்படியே இருவர் பாதங்களையும் தொட்டு வணங்கினான். கண்களில் நீர் பணங்க, நீ நல்லா இருப்ப அப்பா, கடவுள் எப்பவும் உன் கூட தான் இருக்கார் என்று பெற்றோர் இருவரும் நெஞ்சார வாழ்த்தினார்கள். அப்போது உள்ளிருந்த குழந்தை அழுகும் சத்தம் கேட்டது. உன் அப்பாவுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு செல்லம் என்று சொன்னபடியே உள்ளே ஓடினாள் விலாசினி.
தூங்கி எழுந்து அருகில் யாரும் இல்லாததால் பயத்துடன் அற ஆரம்பித்த கீர்த்தனாவை அப்படியே அள்ளி அணைத்து கொண்டாள். தாயின் அரவணைப்பை தான் பிறந்த இந்த ஒரு மாதத்தில் தெரிந்து கொண்ட கீர்த்தனா சற்றென்று அழுகையை நிறுத்தினாள். மலர்ந்து சிரித்தாள். ஹாலுக்கு வந்து குழந்தையை கணவனிடம் கொடுத்தாள். அவன் முகமும் பழகியிருந்ததால் அவனை பார்த்ததும் பொக்கை வாய் சிரித்து திறந்து சிரித்தாள் கீர்த்தனா. என் செல்லக்குட்டி தூங்கியனம்மா, அப்பா வந்துட்டேன் பார், விளையாடலாமா என்று பாசத்தை வெளிக்காட்டினான் ஆனந்தன். விலாசினி தன் மாமனார் மாமியாரை பார்த்தாள். அவர்களும் அவளுடைய பார்வையின் பொருளை புரிந்து கொண்டார்கள். மாமியார், தாடா என் செல்லத்தை, இந்த பட்டுக்குட்டி வந்த வேலைதான் உனக்கு ரொம்ப நல்ல வரமான ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, ரொம்ப லக்கி என் பேத்தி என்று பாராட்டினார். ஜோசியரும் சொன்னார். மாமனார் தன் சந்தோஷத்தை தெரிவித்து கொண்டார். உங்கள் பேத்தியால் தாங்க உங்கள் குடும்பத்துக்கே விடிவு காலம் பிறக்க போகுதுன்னார். ஏன் இப்போ இந்த குடும்பம் எந்த வகையில் குறைந்து போச்சான்? ஆனந்தன் பளிச்சென்று கேட்டான். அவன் குரலில் கடுமை. மூவருமே திடுக்கிட்டு அவனை பார்த்தார்கள். இந்த குழந்தையை சொல்லி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? என்ன சொல்கிறான் இவன்? இதோ பாருங்க, இந்த குழந்தை பேர் வேலை தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, எனக்கு நல்லது நடந்திருக்குன்னு இனிமேலும் யாரும் சொல்லிக்கிட்டு திரிய வேணாம். கோபம் மேலிட சொன்னான் ஆனந்தன். என்னங்க, அதாவது விலாசினி ஏதோ சொல்ல முன் வந்தாள். அவள் அழுது விடுவாள் போலிருந்தது. இதோ பார், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், எல்லாம் இந்த குழந்தை வந்த வேலை தானா? நான் உழைச்சதுக்கெல்லாம் மதிப்பே இல்லையா? என்னுடைய படிப்பு, அனுபவம், அதனால் கிடைச்ச அறிவு, நேரங்காலம் பார்க்காத என் உழைப்பு, என் நிறுவனத்துக்கு நான் காட்டுற விசுவாசம், எந்த இடையூறு வந்தாலும் காத்திருந்த என் பொறுமை, இதெல்லாம் தான் என் உயர்வுக்கு காரணமே தவிர இதோ இப்போ பிறந்த இந்த குழந்தை இல்லை. அட, நீ என்னப்பா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா என்று அப்பா அவனை சமாதானப்படுத்த முனைந்தார். ஆமாண்டா, இதெல்லாம் உன் உழைப்பு இல்லாமல் வேற என்ன? உன் பிரியத்தனங்கள் தான் உனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைக்க காரணம். ஆனால் இத்தனை நாள் தள்ளி போய் கொண்டிருந்ததே, வந்த அந்த ப்ரொமோஷன் இப்போ கிடைச்சிருக்குனா அதுக்கு என் செல்லம் கீர்த்தனா வந்த வேலைதானே? இப்படி சொன்னா அது தப்பா? அம்மா தன் கணவருக்கு வக்காலத்து வாங்கினாள். ஆமாம், தப்புதான், திடமாக சொன்னான் ஆனந்தன். நான் என்ன, என் ஹெட் ஆஃபீஸில் சார் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு சார், இனிமேல் நான் சேமிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கேன் சார், எனக்கு எப்படியாவது ப்ரொமோஷன் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்க சார், எனக்கு கெஞ்சியா வாங்கினேன், என்னவோ ஆளாளுங்களுக்கு பேசிக்கிட்டே போகிறீங்களே என்று விசும்ப ஆரம்பித்தான் விலாசினி. ஆனாலும் நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் சாமி கும்பிடுவீங்க, ஆனால் ஜோசியத்திலெல்லாம் நம்பிக்கை இல்லை தானே? அது எனக்கு தெரியும். அதுக்காக நாங்கள் இப்படி சொல்கிறப்ப சந்தோஷப்பட்டுருக்கிறதையும் கூடாதுங்கிறீங்களே, இது என்ன நியாயம்? நான் அப்படி சொல்லலேம்மா, ஆறுதலாக பேசினான் ஆனந்தன். நம்மளோட நல்லது கெட்டதுக்கெல்லாம் எதுக்காக இந்த குழந்தையை சம்மதப்படுத்திக்கிறணும் அப்படின்னு தான் கேட்டேன். என்று வேதனையோடு முழுங்கியபடி விருட்டென்று உள்ளே சென்றாள் விலாசினி. அவளை மௌனமாக பின்தொடர்ந்தாள் அம்மா. அவளுடைய கைகளுக்குள் பாதுகாப்பாக இருந்த கீர்த்தனா ஆனந்தனை பார்த்து சிரித்தது. 2 நாட்கள் கூட ஆகியிருக்காது. மாலை நேரத்தில் ஒரு தகவல் வந்தது. அதிர்ச்சியான தகவல். சாலை விபத்து ஒன்றில் ஆனந்தன் சிக்கிவிட்டான். காலில் பலத்த அடி, எலும்பு முறிவே ஏற்பட்டு விட்டது. விவரம் கேள்விப்பட்ட அவனுடைய அலுவலக நண்பர்கள் அவனை ஒரு மருத்துவமனையில் சேர்த்திருந்தார்கள். அவ்வளவுதான். பதறிப்போனாள் விலாசினி. ஆனந்தனின் பெற்றோரும் பெருத்த அதிர்ச்சிக்குள்ளானார்கள். உடனே எந்த மருத்துவமனை என்று தெரிந்து கொண்டு உடனேயே ஒரு ஆட்டோ பிடித்து அங்கே போய் சேர்ந்தார்கள். கூடவே கைக்குழந்தை கீர்த்தனா. மருத்துவமனையில் துக்கம், கண்களில் நீர் பெருக்க தன்னை சுற்றி நின்றிருந்த தன் பெற்றோர் விலாசினியை பார்த்தான் ஆனந்தன். எனக்கு ஒன்றுமில்லை, பயப்படாதீங்க, இன்னும் 2 வாரங்களில் எலும்பு கூடிடும்னு டாக்டர் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னான். அவர்களுக்கும் ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை. சம்பிரதாயமாக விபத்து எப்படி நிகழ்ந்தது, யார் மேல் குற்றம் என்றெல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தார் அப்பா. ஆனந்தனும் அவரிடம் விவரங்களை சொன்னான். அது கேட்ட அம்மா, அதானே, என் பிள்ளை எப்படி தப்பு செய்வான்? இவன் நேராக தான் ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு போயிருப்பான். கண்டவனுங்களுக்கெல்லாம் வண்டி ஓட்டுற லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. இவன் தான் ஆப்டான் அவங்களுக்கு. அம்மா தன் பையனுக்கு ஆதரவாக சலித்து கொண்டாள்.
மறைமுகமாக விபத்துக்கு காரணமானவர்களை சபித்தாள். பெற்றவர்கள் அங்கிருந்து போன பிறகு கண்களில் நீர் வழிய தன் அருகே அமர்ந்திருந்த மனைவியை ஆறுதல் படுத்தினான் ஆனந்தன். இதோ பார், இந்த விபத்து எதிர்பாராமல் ஏற்பட்டது. சீக்கிரமே சரியாகிவிடும், கவலைப்படாதே. ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் ஜிஎம் என்னுடன் செல் பேசினார். உடம்பு பூரணமாக சரியானதுக்கப்புறம் வேலைக்கு வந்தால் போதுன்னுட்டார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் வேலையை ஷேர் பண்ணி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் விலாசினி சமாதானமாக தெரியவில்லை. இப்படி ஆயிடுச்சே என்று மெல்லிய குரலில் புலம்பினாள் விலாசினி. ஆனந்தன் அவள் தோளை தொட்டு திருப்பினான். இப்போ விபத்து நடந்ததே இதனால தான் என கவனக்குறைச்சாளா, அல்லது என் மேல் மோதின கார்காரர் கவனக்குறைவால? இதுவும் கீர்த்தனா பிறந்த ராசிதானோ? பளிச்சென்று எழுந்து விட்டாள் விலாசினி. என்ன பேசுறீங்க? நீங்கள் அந்த குழந்தை மேலே ஏன் இப்படி அபாண்டமாக பழி போடுறீங்க என்று கேட்டு பதறினாள். நானும் அதை தான் சொல்கிறேன் என்று ஆனந்தன் சொன்னான். நமக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நாம் தான் காரணம். குழந்தை பிறந்த ராசியிலாவது நல்ல விஷயத்துக்கு சந்தோஷப்படுற நாம இது மாதிரி விஷயத்துக்கு அந்த குழந்தை மேலே வருத்தப்படலாமா? அது சரியா? நல்லது நடந்தால் அப்படி சந்தோஷப்படுற நம்ம மனசு கெட்டது நடந்தால் அந்த குழந்தை மேலே வெறுப்பை வளர்க்கவும் செய்யும். அதனால் இப்போ தான் முளைவிட்டிருக்க இந்த குழந்தையை எதுக்கும் காரணமாக்காம நம்ம மனசை பக்குவப்படுத்திப்போம். அவன் சொன்னதை மெல்ல தலையசைத்து ஆமோதித்தாள் விலாசினி. அவள் கண்களில் இருந்து துளித்த நீர் நன்றி கண்ணீர். குழந்தை மீது அவன் வைத்திருக்கும் பாசத்தின் சரியான பரிமாணம் அவளுக்கு இப்போது புரிந்தது. அறைக்கு வெளியே இருந்தபடி கவனித்த பெற்றோர்களுக்கும் தான் இது புரிந்தது.